வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் வரலாறுலேருந்து அலகு 5 பாடம் 5 தான் பார்க்க போகிறோம். ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தோட காலம் அது எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். நம்ம பாடம் பார்த்தீங்க அப்படின்னா 4th லெசன் என்ன பார்த்துருப்போம்? காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைக்கிறது. அதாவது அவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து 1915 இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம போன பாடத்தில் பார்த்துருப்போம். அவர் உள்ளே வந்தோடனேயுமே அவருடைய அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் என்ன சொல்லியிருப்பார்? இங்கே என்ன நிலவரம் கலவரம் அப்படிங்கிறத அரசியலில் நீ இறங்குறதுக்கு முன்னாடி போய் சுற்றி பார்த்துட்டு வாப்பா இந்தியா ஃபுல்லாக, அப்போ தான் உனக்கு விவரம் புரியும், அதுக்கப்புறம் தான் உன்னால் ஒரு முடிவு எடுத்து செயல்பட முடியும்னு சொல்லியிருப்பார். ஸோ அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவர் ஃபஸ்ட்டு இறங்குற சத்தியாகிரகம் எது? அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டு சத்தியாகிரகம். அவர் ஆல்ரெடி தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகத்தை ஆரம்பிச்சிருப்பார் இனவெறிக்காக. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சம்பாரான் இயக்கம். விவசாயிகளை ஐரோப்பியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய நிறுவனங்கள் அதாவது இண்டிகோவை பயிரிட சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் நஷ்டமாகவும் இருந்திருக்கும், ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து விடுதலை அடையிறதுக்காக தான் சம்பாரான் இயக்கம் அப்படிங்கிற ஒன்றை நம்ம தொடங்கியிருப்பார் காந்தியடிகள். சம்பாரான் சத்தியாகிரகம்னு சொல்லுவோம். அது இல்லைங்களா, நம்ம போன பாடத்தில் பார்த்துருப்போம். அது எப்போ தொடங்குச்சு? 1915 காந்தியடிகள் வராரு, 16 சுற்றி பார்க்குறாரு, 17 பார்த்தீங்க அப்படின்னா முதல் சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கிறார். அதுதான் சம்பாரான் இயக்கம் அப்படிங்கிறது. அப்படியே கடந்து 1918 பார்த்தீங்க அப்படின்னா கேதா சத்தியாகிரகம். அதாவது வரி கட்டுறது, நிலத்தில் விவசாயம் பண்ணாமல் போ, விளைச்சல் வரட்டும் வராமல் போகட்டும், அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது, பட் நீ வரி கட்டணும். அந்த இதை எதிர்த்து தான் கேதா சத்தியாகிரகம்னு ஒன்று 18 பண்ணியிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தங்கள் நடந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர் அல்லாதார் இயக்கம். ஜோதிபா பூலேலாம் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் பார்த்துருப்போம். ப்ளஸ் ஒத்துழையாமை இயக்கம் 1920 22 வரைக்கும் நடந்திருக்கும். காந்தியடிகள் தொடங்கியிருப்பார் ஒத்துழையாமை இயக்கத்தை. ஏன் தொடங்கினார்? கிலாபத் இயக்கத்துக்கு எதிராகவும் ரவுலட் சட்டத்துக்கு எதிராகவும் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கியிருப்பார். அதை எங்கே முடிச்சிருப்பார்? சௌரி சௌராவில் ஏற்பட்ட அந்த காவலர் 22 பேர் இறந்தது அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு எரிச்சது. விவசாயிகள் அங்கே இருந்தாங்க இல்லையா, அவங்க அவங்கள எரிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் டென்ஷன் ஆகி தான் ஒத்துழையாமை இயக்கத்தை கேன்சல் பண்ணியிருப்பார் 22. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை, சுயராஜ்ய கட்சி. ஏன் சுயராஜ்ய கட்சி வந்துச்சு? இவர் பாட்டுக்கு ஒத்துழையாமை இயக்கத்தை கேன்சல் பண்ணிவிட்டு சிறை தண்டனைன்னு சொல்லி 6 வருஷம் உள்ளே போயிருப்பார். 1922 6 வருஷம்னு சொல்லி உள்ளே போயிருப்பார் சௌரி சௌரா சம்பவத்தை தொடர்ந்து. இதனால் டென்ஷன் ஆனவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் 1923 மோத்திலால் நேரு அவர்களும் சிஆர் தாஸ் அவர்களும் சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஒன்று தொடங்கி அதை பாட்டுக்கு நடத்திட்டு இருப்பாங்க. அதில் தான் மாற்றத்தை விரும்புகிறவங்க மாற்றத்தை விரும்பாதவங்க அப்படிங்கிற 2 விஷயம் அங்கே பார்த்துருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சைமன் குழு. இந்தியாவோட அரசியல் சீர்திருத்தத்தை பண்ணுறதுக்கு யாருக்கு என்ன வேணும், ஏது வேணும், எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு சைமன் குழு வருவாங்க. பட் அந்த சைமன் குழுவில் யார் இருக்க மாட்டாங்க? இந்தியர்கள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. இருக்கிற 7 பேருமே சைமன் தலைமையில் நடக்கிற அந்த குழுவில் 7 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தான். ஸோ அதை நாம் ஏற்றுக்கல, சைமனே திரும்பி போன்னு சொல்லியிருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வட்டமேசை மாநாடுகள்னு ஒன்று நடந்திருக்கும். அதாவது மொத்தம் 3 வட்டமேசை மாநாடுகள் நடந்ததாக நாம் பார்த்துருப்போம். அதில் 2வதுல மட்டும்தான் நம்ம காந்தியடிகள் கலந்துருப்பார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா காந்தி இர்வின் ஒப்பந்தமெல்லாம் போடப்பட்டிருக்கும். நமக்கு இந்த குரூப் 4 எக்ஸாமில் அது சம்மந்தமான கேள்வி வந்துச்சு. அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் எது சரி எது தப்பு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினும் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம போன பாடங்கள்லேயே பார்த்துருப்போம், வட்டமேசை மாநாடுகளில் பார்த்துருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கரோட அரசியலை பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் நமக்கு காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைக்கிறது எப்படி அப்படிங்கிற பாடத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. இந்த பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தோட காலம் எப்படி இருந்துச்சு அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே நிமிஷம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கான்பூர் சதி வழக்கு இருக்கும். அது எப்போ வந்தது அப்படின்னா 1924 வந்தது. அடுத்ததாக மீரட் சதி வழக்கு இருக்கும். அது எப்போ அப்படின்னா 1929 நடந்தது.
அடுத்ததாக புரட்சிகர தேசியவாதம்னு சொல்லும் போதே நமக்கு யார் ஞாபகம் வருவாங்க? பகத்சிங் அவர்கள் ஞாபகம் வருவாங்க. ஸோ அவர்களுடன் சேர்ந்து பெண் ஒருத்தர், அதாவது அதாவது இளைய வயது பெண்ணே அவங்களும் புரட்சிகர இதில் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இளம் வயது பெண் பார்த்தீங்கன்னா கல்பனா தத்துன்னு சொல்லுவோம். அவங்க இந்த புரட்சிகர தேசியவாதத்தில் என்ன செயல்பட்டாங்க? அடுத்ததாக இந்திய தேசிய காங்கிரஸோட கராச்சி அமர்வு அப்படிங்கிறது 1931 நடந்தது. ஸோ அங்கே என்னென்ன நடந்தது? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உலக பெருமந்தமும் இந்தியாவில் அதோட தாக்கமும். உலக பெருமந்தம் அப்படின்னா வடிவேலு படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி உலகம் ஃபுல்லாக அந்த தொழில் அப்படிங்கிறது முடங்கி போயிருந்துச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அதோட தாக்கம் இந்தியாவிலேயும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும், அதனால் இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ நாம் போன பாடத்துலேயே பார்த்துருந்தீங்க அப்படின்னா இடதுசாரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். இடதுசாரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம போன பாடத்துலேயே பார்த்துருப்போம். அதில் என்ன ஏதாவது சொல்லியிருப்போன்னா நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா, இடதுசாரிகள்னால் யார்? சமத்துவம், பொது உடைமை, தொழிலாளிகள், விவசாயிகள் அவங்களோட நலனுக்காகவே போராடுறவங்க, அதோட கொள்கையாகவே வச்சு செயல்படுறவங்க, இவங்களை தான் நாம் இடதுசாரிகள்னு சொல்லுவோம். சமத்துவம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாருக்கும் சேம் ட்ரெஸ், சேம் புக், அப்படி தான். யாருக்கும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு ஒன்றும் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல். அதே மாதிரி தான் கவர்மெண்ட் நடத்துகிற இங்கே மக்களுக்கு அப்படிங்கும்போது எல்லாமே சமமாக இருக்கணும். ஒருத்தருக்கு மட்டுமே எல்லாம் இருக்கக்கூடாது, இல்லாமே யாரும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத அந்த இடதுசாரி சிந்தனைகள்னு நம்ம சொல்லுவோம். அதாவது தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கணும், அவர்களோட தொழில்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், ஏதாவது வேலை இல்லை போ அப்படின்னலாம் சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி விவசாயிகளோட நலனை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் தான் இடதுசாரிகள்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 1920களில் இடதுசாரி சிந்தனை அப்படிங்கிறது இந்திய விடுதலை போராட்டத்தில் பெரிய செல்வாக்கை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதுபோக மார்க்சிய சிந்தனைன்னு சொல்லக்கூடிய, அதாவது காலனி ஆதிக்கம் மற்றும் முதலாளித்துவ சுரண்டலுக்கு எதிரானது தான் மார்க்சிய சிந்தனைன்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் அதாவது ஆங்கிலேயர்கள் சுரண்டிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் முதலாளிகள் சுரண்டிட்டு இருந்தாங்க. ஸோ இதை எதிர்த்து செயல்படுறது தான் நமக்கு மார்க்சிய சிந்தனைன்னு சொல்லுவோம். இதெல்லாமே நம்ம போன பாடத்தில் பார்த்துருப்போம். இது போக முக்கிய இடதுசாரி தலைவர்களையும் நம்ம போன பாடத்தில் பார்த்துருப்போம். யார்? எஸ்ஏ டாங்கே, எம்என் ராய், முஜாஃபர் அகமது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இடதுசாரி சிந்தனை கொண்டவர் சிங்காரவேலர் அவர். ஸோ இந்த சிந்தனைகளுக்கு போன பாடத்தில் யார் தேசிய தலைவர்கள் மக்களிடத்தில் பரப்புனாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களிடத்தில் இடதுசாரி சிந்தனையை பரப்புறதுக்கான முக்கிய தேசிய தலைவர்களாக பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் மாணவர்களாகட்டும், இளைஞர்களாகட்டும் மக்களிடத்தில் மாநாடுகள் மூலியமாக அந்த சிந்தனைகளை கொண்டுட்டு போனாங்க அப்படிங்கிறதையும், தொழிற்சங்கங்களில் இடதுசாரிகளோட சிந்தனைகள் எப்படி ஈடுபட்டு இருந்தது அப்படிங்கிறதையும், இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா அரசோட கடுமையான நடவடிக்கைகள், இந்த என்ன சொல்கிறது, கம்யூனிஸ்டத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இல்லையா மக்களுக்கு, ஸோ அதை அடக்கிறதுக்காக என்னென்ன சதி வழக்குகள் போட்டாங்க அப்படிங்கிறத போன பாடத்துலேயே நம்ம பார்த்துருப்போம். கான்பூர் சதி வழக்கு போட்டாங்க, மீரட் போட்டாங்க, காக்கோரி அப்படிங்கிற சதித்திட்ட வழக்குகள்லாம் போட்டாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த காக்கோரி வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ராம் பிரசாத் பிஸ்மிலும் அஸ்பக்குல்லாவும் மரண தண்டனை விதிச்சிருப்பாங்க காக்கோரி வழக்கில். அது மட்டும் இல்லை, 17 பேருக்கு நீண்டகால சிறை தண்டனையும் இந்த காக்கோரி சதி திட்ட வழக்கில் போடப்பட்டிருக்கும். அடுத்ததாக மீரட் சதி வழக்கில் அந்த பாடத்திலே பார்த்தீங்க அப்படின்னா 1929 ஒரு 3 டஜன் கம்யூனிஸ்ட தலைவர்களை நீண்டகால சிறை தண்டனையை கொடுத்து உள்ள அனுப்பியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம இந்த போன பாடங்கள்லேயே அங்கே அப்படியே டச் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ இந்த பாடத்தில் அதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதனால தான் நம்ம இந்த போன பாடத்தில் இதை டச் பண்ணதை உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரத்துக்காக இதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது போன பாடத்தில் தானே பார்த்தோம், அதோட கண்டினியூட்டி மாதிரி தான் இது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த பாடத்தோட அறிமுகத்தில் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ நமக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்போ வந்துச்சு, யார் உருவாக்குனாங்க, என்ன காரணத்துக்காக வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது 1885 கொண்டு வரப்பட்டது. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1875 85 வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக அங்கொன்னும் இங்கொன்னுமா ஒரு போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ நடத்திட்டு இருந்திருப்பாங்க.
அது அங்கேயும் இங்கேயுமா நடந்ததுனால அதோட ரிசல்ட் வந்து பெருசாக சிறப்பாக இருந்திருக்காது. ஸோ இதனால தான் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரே நாடு, நாம் அனைவரும் இந்தியர் அப்படிங்கிற உணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்தி ஒரு போராட்டம்னு தொடங்கினா அது இந்தியா ஃபுல்லாக நடந்தால் தான், ஒரு அமைப்பின் கீழே நடந்தால் தான் அது வந்து வெற்றி அடைய முடியும்னு மக்களிடத்தில் உணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒன்று உருவாச்சு. எப்போது? 1885. ஆலன் ஆக்டோவியன் ஹியூம், இவர் தான் வந்து ஏஓ ஹியூம்னு சொல்லுவோம், இவர் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியிருப்பார். டபிள்யூசி பேனர்ஜி அதோட முதல் தலைவராக இருந்திருப்பார், இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவராக இருந்திருப்பார் இல்லையா? ஸோ இது வந்து இதில் இந்திய தேசிய காங்கிரஸில் நமக்கு மிதவாதிகள் தெரியும், தீவிர தேசியவாதிகள் தெரியும். ஸோ இதை தாண்டி 1920களில் இடதுசாரி சிந்தனை அப்படிங்கிறது பெரிய அளவு செல்வாக்கு பெற்றுச்சு இந்திய தேசிய காங்கிரஸில். நமக்கு 1907 சூரத் பிளவில் காங்கிரஸில் வந்து பிரிவு ஏற்பட்டுச்சு. மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் பிரிஞ்சு போயிருப்பாங்க, அது நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா 1920களில் பார்த்தீங்க அப்படின்னா 20களோட பிற்பகுதியில் இடதுசாரி சிந்தனை அப்படிங்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ்குள்ளே பெரிய செல்வாக்கப்பட்டுருச்சு. ஏன்னா அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போனதுனால ஒரு பெரிய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இந்திய தேசிய காங்கிரஸில் இல்லாமல் இருந்துச்சு. மீண்டும் அவங்க வந்து லக்னோவில் ஒரு மாநாடு நடைபெற்று அதில் ஒன்று சேர்ந்துருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம் நாம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து லக்னோவில் தான் வந்து ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அது எப்போ நடந்ததுன்னா 1916 நடந்தது. அன்னி பெசன்ட் வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினாங்க. அதே ஆண்டு தான் வந்து இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. சூரத் பிளவில் பிரிஞ்சு போய் லக்னோவில் வந்து ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருப்பாங்கன்னு நாம் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறமா 1920களோட பிற்பகுதியில் இடதுசாரி அப்படிங்கிறது இந்திய தேசிய காங்கிரஸில் அதிக அளவு செல்வாக்க பெற்றதாக மாறுச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, நாம் இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தோம், சுதேசி இயக்கம் பார்த்தோம். எதனால் சுதேசி இயக்கம் வந்துச்சு? வங்காளத்தை பிரித்தாங்க இல்லையா, மொழி மதவாரியாக. அவருக்கு வங்காளத்தை பிரித்ததுனால நமக்கு ஒரு இந்திய தேசிய, அதாவது சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது ஒன்று உருவாச்சு. 1905 தான் கல்கத்தாவில் முறைப்படியாக சொல்லி அது உருவாச்சு, அறிவிக்கப்பட்டு உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அப்புறமா இவர் உள்ளே போனதுக்கப்புறமா, காந்தியடிகள் உள்ளே போனதுக்கப்புறமா சுயராஜ்ய கட்சின்னு ஒன்று வந்ததை பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் போதாதுன்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து உருவாச்சு. முதல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது இந்தியாவோட உருவாகலை. எங்கே உருவாச்சு அப்படின்னா 1920, அதாவது நம்ம ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கிய அதே ஆண்டு தான் அக்டோபரில் உஸ்பெகிஸ்தான் ஒரு நாடு இருக்குது, நமக்கு தெரியும். அங்கே தாஸ்கண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்குள்ளேயே வந்துச்சு. இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கினது என்னமோ அங்கே தான், தாஸ்கண்டில் தான், உஸ்பெகிஸ்தானில் தாஸ்கண்டில் தான் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவியவர்கள் யார் அப்படின்னா நமக்கு இப்போ தான் பார்த்தோம். எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, முகமது அலி, முகமது ஷஃபீக், இவங்கெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவனவங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக இந்த அறிமுகத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோவியத் யூனியன், நம்ம ரஷ்யான்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே கம்யூனிஸ்ட் அரசு உருவாச்சு. எப்போ அப்படின்னா 1917 ஒரு புரட்சி வந்து, அந்த புரட்சியின் காரணமாக நமக்கு கம்யூனிஸ்ட் அரசு அப்படிங்கிறது சோவியத் யூனியனில் உருவாச்சு. இது வந்து ஆங்கிலேயருக்கு டர்ருட்டுருச்சு. இனி டரியல் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி டர்ருட்டுருச்சு. இந்தியாவில் அச்சத்தை ஏற்படுத்திடுச்சு. இங்கே ஆங்கிலேயர் இங்கே தானே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்திடுச்சு. இதனால் 1921 ஜூன் 3 பார்த்தீங்க அப்படின்னா புரட்சிக்காரர்கள் பெசாவர் வந்தனர். பெசாவர் அப்படிங்கிறது பாகிஸ்தான், அப்போ பிரியல இல்லையா. ஸோ அப்போ 21ங்கும் போது எல்லாம் ஒரே நாடு தானே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெசாவர்னு இருந்துச்சு. அங்கே வந்து புரட்சிக்காரர்கள்லாம் வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க அப்படின்னா, இங்கே மக்களுக்கு தெளிவடைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. ஆனால் இங்கே டர்ருட்ட ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கலகம் விளைவிக்கிறதுக்காக தான் இந்தியாவில் ரஷ்யா கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த போல்ஸ்விக்குகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி அவங்கள உடனடியாக ஆன் த ஸ்பாட் கைது செய்து உள்ளே தூக்கி போட்டாங்க. எதுவும் விவரமாக சொல்லிடக்கூடாது, மக்கள் புரிஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஆல்ரெடி இவங்கெல்லாம் வந்து ரஷ்யாவில் ஒரு பெரிய புரட்சியை பண்ணி கம்யூனிஸ்ட் அரசு அப்படிங்கிறது உருவாயிருச்சு. ஸோ அவங்க கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. போல்ஸ்விக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை, ரஷ்யாவோட கம்யூனிஸ்ட் புரட்சிக்காரர்கள்னு சொல்லுவோம், அவங்கள தான் போல்ஸ்விக்குகள்னு சொல்லுவோம். ஸோ அவங்க கிளம்பி இங்கே வந்ததாக சொல்லி அவங்க மேலே ஒரு குற்றத்தை போட்டு உடனடியாக அவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் கலகம் விளைவிக்க வந்திருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு குற்றத்தை போட்டு கைது செஞ்சு உள்ளே போட்டுட்டாங்க.
1922 1927 இதுக்கு இடையில மட்டும் அவங்க மேலே அந்த கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க மேலே 5 முக்கிய சதி வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தது. நம்ம போன பாடத்துலேயே 3 சதி வழக்குகள் பார்த்துருப்போம். அதை கொஞ்சம் விரிவாக இந்த பாடத்தில் பார்ப்போம். ஸோ அதில் 5 முக்கிய சதி வழக்குகள் ஒன்று இருந்தது. அதில் முதல் சதி வழக்குன்னு பார்க்கும்போது பெசாவர் சதி வழக்கு. ஏன்னா அங்கே தானே புரட்சிக்காரர் கிளம்பி வந்தாங்க 1921 ஜூன் 3. ஸோ அது ஒரு முதல் சதி வழக்கு அப்படின்னு. அது எப்போ போட்டாங்க அப்படின்னா 1922 போட்டாங்க. ஆயிரத்தி 1922 முதல் சதி வழக்காக எது பார்க்கப்படுதுன்னா பெசாவர் சதி வழக்கு தான் பார்க்கப்படுது, கம்யூனிஸ்ட் மேலே போட்டது. அடுத்ததாக 2வது வழக்கு தான் கான்பூர் அப்படிங்கிற போல்ஸ்விக் மேலே போட்ட சதி வழக்கு. கான்பூரில் போட்ட போல்ஸ்விக் சதி வழக்கு அது 1924 முதல் வழக்கு. இந்த வழக்கு 5மே பார்த்தீங்க அப்படின்னா 1922 27க்கு இடையில நடந்தது தான். அதனால் முதல் வழக்கு 22 போட்டிருக்காங்க. கான்பூர் வழக்கு அப்படிங்கிறது 24 போட்டிருக்காங்க கம்யூனிஸ்ட் மேலே, அந்த புரட்சிகர கம்யூனிஸ்ட்வாதிகள் மேலே. அதாவது 3வது வழக்கு அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற வழக்காக பார்க்கப்படுது. இந்த 5 வழக்கில் 3வது வழக்காக இருக்கக்கூடிய மீரட் சதி வழக்கு அது 1929 நடந்துச்சு. இது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது 1920 தாஸ்கண்டில் நிறுவப்பட்டதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்தியாவில் எப்போ நிறுவப்பட்டது, எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னா 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கின அதே ஆண்டு தான் 1925 பம்பாயில் முறைப்படி தொடங்கினாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தில் புரட்சிகர தேசியவாதிகள்னு பார்த்தோம் இல்லையா, அவர்களோட இது எப்படி இருந்ததுன்னு, அது யார், நமக்கு பகத்சிங் தான். ஸோ பகத்சிங் சார்ந்த இயக்கம், அவர் எந்த இயக்கத்தை சார்ந்து இருந்தார் அப்படின்னா இந்துஸ்தான் புரட்சிகர சோசலிச கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை சார்ந்து இருந்தார் பகத்சிங் அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதே புரட்சிகரமாக இருக்கக்கூடிய இளம் வயது பெண்ணாக இருக்கக்கூடிய கல்பனா தத், இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சிட்டகாங் அப்படிங்கிற படைத்தள தாக்குதலில் பங்கேற்ற இந்திய குடியரசு இராணுவத்தை சேர்ந்த முக்கிய பெண் புரட்சியாளர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கல்பனா தத் அப்படிங்கிறது சிட்டகாங் படைத்தளம், அதாவது ஆங்கிலேயர்களோட இராணுவ படை இருக்குள்ளே, ஆயுதப்படை இருக்குள்ளே, அதுதான் அங்கே இருக்கிறது தான் சிட்டகாங் அப்படிங்கிற பகுதியில் இருந்துச்சு. அதுதான் சிட்டகாங் படைத்தள தாக்குதல்னு சொல்லுவோம். அங்கே இந்திய குடியரசு இராணுவத்தை சேர்ந்த முக்கிய பெண் புரட்சியாளர் தான் கல்பனா தத்துன்னு சொல்லுவோம். அடுத்ததான் 1931 இந்திய தேசிய காங்கிரஸ் கராச்சி கூட்டம். இதில் என்ன நடந்தது இந்த கராச்சி கூட்டத்தில்னா, இந்திய மக்களோட அடிப்படை உரிமைக்கான தீர்மானங்கள் இந்த கராச்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சு. 1931 தான் காந்தி இர்வின் ஒப்பந்தமும் நடந்தது. ஜெயிலில் இருந்தவரை ரிலீஸ் பண்ணி வட்டமேஜை மாநாடு கொண்டு ஒரு ஒப்பந்தமெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதே ஆண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸோட கராச்சி கூட்டம் அப்படிங்கிறது ஒன்று நடந்தது. அதில் என்ன நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா அடிப்படை உரிமை, மக்களுக்கான அடிப்படை உரிமைக்கான தீர்மானங்கள் தான் அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதை தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இது அறிமுகத்தில் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 1929 30களில் பார்த்தீங்க அப்படின்னா உலகளாவிய பொருளாதார மந்த நிலை அது இந்தியாவிலையும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ உலகளாவிய, அதாவது நம்ம கையில் ஒரு முட்டியில் அடிபடுச்சுன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருங்குங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உலகளாவிய பொருளாதார மந்த நிலை அப்படிங்கிறது இந்தியாவை மட்டும் விட்டு வைக்குமா? ஸோ அந்த உலகத்துக்குள்ளே தானே இந்தியாவும் இருக்குது, அங்கேயும் என்ன பண்ணுச்சு, எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக மந்த நிலை காரணமாக உழைக்கும் தொழிலாளர்களாகட்டும் விவசாயிகளாகட்டும் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இது இந்தியா அப்படிங்கும்போது இந்தியாவில் ஒரு இடத்துல மட்டும் இல்லை, தமிழகத்துலேயும் அது நடந்துச்சு. பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிறது வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்தது தமிழ் சமூகத்திலையும். ஸோ தமிழ் சமுதாயத்தை மட்டும் விட்டு வைக்கல, அங்கேயும் பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக பாதிப்பு இருந்தது. இதன் விளைவாக தான் மக்களுக்கு சுதந்திரத்திற்கான தேவை இந்தியாவில் அதிக அளவில் உணரப்பட்டது. என்னடா இது இப்படியே போயிட்டே இருந்தால் என்றைக்கிடா நாம் நல்ல சோறு திங்கிறது, நிம்மதியாக இருக்கிறது அப்படிங்கிறது அப்போ அந்த அளவுக்கு உணரப்பட்டுச்சு.
இதன் விளைவாக தான் நமக்கு சுதந்திரத்திற்கான தேவை என்ன அப்படிங்கிறது ஏன் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அப்போ தான் வந்து இந்தியாவில் அதிக அளவில் உணரப்பட்டுச்சு. ஸோ இதுதான் நமக்கு அந்த பாடத்தோட ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். இந்த பாடத்தில் நம்ம அறிமுகத்தில் பார்க்குறோம். இந்த பாடத்தில் என்னென்ன பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு அறிமுகத்தில் ஒரு சின்னதாக பார்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தான் கான்பூர் சதி வழக்கு. இது 1924 ஏற்பட்டுச்சு. ஸோ கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்ம எல்லாருமே கத்தி படம் பார்த்துருப்போம். கத்தி படத்தில் வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து அவங்க தங்கச்சிக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார். கம்யூனிஸ்ட்னா என்ன சொல்லு, சிம்பிளாக சொல்லுன்னு அந்த பொண்ணு வந்து கேட்கும். நம்ம சாப்பிட்டு நம்ம வயிறு நிறைஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக சாப்பிட்ற இட்லி அது நம்மளோடது இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருப்பார். அதுதான் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது. அதாவது சிம்பிளாக சொல்ல வேண்டியது. அதாவது நமக்கு மட்டுமே எல்லாமே அப்படின்னு கிடையாது. நம்மளை மாதிரி தான் எல்லாரும் நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு 2 இட்லி வேணும்னா அடுத்தவங்களுக்கு அது 2 இட்லி வேணும். நமக்கு 2 இட்லி போதும், இன்னும் இருக்கிறது எல்லாமே நமக்கு அப்படிங்கிற மாதிரி நாம் வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து சரியாக எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது முதலாளிகள் மட்டுமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, வேலை செய்கிற அனைவருக்கும் அது சமத்துவமாக பகிர்ந்து கொடுக்கணும். முதலாளி அப்படிங்கிற ஒன்று இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முதலாளித்துவம். அதை எதிர்க்கிறது தான் கம்யூனிசம் இல்லையா? அது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அதுதான் இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடம் ஃபுல்லாக கம்யூனிஸ்டை எதிர்த்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க. ஏன்னா ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் அரசு உருவாயிருச்சு. ஸோ இங்கேயும் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களோட ஆட்டம் கண்டு போயிடும் இல்லையா? அதனால் கம்யூனிசம் அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்க மேலே ஒரே வழக்கு தான், சதி வழக்கு தான். ஸோ அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். கான்பூர் சதி வழக்கு. தொழிலாளிகளை சுரண்டக்கூடாது அப்படிங்கிறது தான் கம்யூனிசம். அவங்களுக்கு கரெக்டான வேலைக்கு உண்டான கூலி இருக்கணும், அவங்க வேலைக்கான பாதுகாப்பெல்லாம் இருக்கணும், அவங்களோட தேவைகளெல்லாம் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லையா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா கான்பூர் சதி வழக்கு தொடுத்திருக்காங்க. யார் மேலே அப்படின்னா இந்தியாவில் கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் பரவ ஆரம்பித்ததை கட்டுப்படுத்துறதுக்காக பிரிட்டிஷ் அரசால் தொடுக்கப்பட்ட முக்கிய அரசியல் வழக்கு தான் கான்பூர் சதி வழக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் ஆங்கிலேயர்களாக மிகப்பெரிய அச்சமாக பார்க்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய பயத்தை கொண்டு வந்துச்சு. எங்கே அப்படின்னா இந்த புரட்சிகர சிந்தனைகளில் எங்கே பரவுச்சு அப்படின்னா தொழிற்சாலைகளில் எங்கே இருக்குமோ அங்கே தான் இந்த கம்யூனிசம் அந்த சிந்தனைகள்லாம் பரவும் இல்லையா? பம்பாய், கல்கத்தா, மதராஸ், கான்பூர், லாகூர் போன்ற தொழில் மைய நகரங்களில் தான் கம்யூனிஸ்டத்தோட புரட்சிகர சிந்தனைகள்லாம் பரவுச்சு. இதை பார்த்து தான் ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய அச்சம் கொண்டார்கள். ஸோ சணல், பருத்தி தொழிற்சாலைகள், ரயில்வே, நகராட்சி பணியாளர்களிடையே தொழிற்சங்கங்கள் உருவாக ஆரம்பித்தது. போல்ஸ்விசத்தை அடக்குவதற்காக ஆங்கிலேயர்கள் பல வழக்குகளை தொடங்கினாங்க. ரஷ்ய புரட்சிகர சிந்தனைகள் அடக்கிறது தான் போல்ஸ்விசம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுதான் ரஷ்ய புரட்சிகர சிந்தனைன்னு சொல்லுவோம். அதை அடக்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் பல வழக்குகளை தொடங்கினாங்க. அதில் இந்தியாவில் புரட்சி ஏற்படுத்த முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. அதில் 1924 ஆண்டில் கான்பூர் சதி வழக்கு நடைபெற்றுச்சு. இந்த வழக்கில் கம்யூனிஸ்ட் மற்றும் தொழிற்சங்கவாதர்கள் மீது தான் குற்றம் சுமத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த பாடமே பார்த்தீங்க, இந்த சதி வழக்கெல்லாமே வந்து கம்யூனிஸ்டையும் அதை பரப்பக்கூடிய தொழிற்சங்கவாதிகள் இதை தான் வந்து குற்றம் சுமத்தப்பட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு நீதிபதியாக யார் இருந்தார் அப்படின்னா H.E. ஹோம்ஸ். ஸோ அவர் ஏன் இவ்வளோ அழுத்தி நான் சொல்கிறேன் அப்படின்னா அவர் இன்னும் அவ்வளோ பெரிய ஆளானா அவ்வளோ பெரிய ஆள் தான். ஏன் என்ன பண்ணார் சாகசம் அப்படின்னா சௌராவில் நம்ம விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22 பேரை தீ வச்சு எரிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த கேஸில் அந்த விவசாயிகள் 172 பேருக்கு மரண தண்டனை கொடுத்து வழங்கி பிரசித்தி பெற்றவர் தான் இந்த நீதிபதி H.E. ஹோம்ஸ் அப்படிங்கிறவர். ஸோ அவர் இந்த கான்பூர் சதி வழக்கில் நீதி சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 6 மாத காலம் அதாவது 6 months வந்து காவலில் வைக்கப்பட்டாங்க. இந்திய தண்டனை சட்டம்னு சொல்லக்கூடிய 121A பிரிவின் கீழே வன்முறையான புரட்சியின் மூலம் இந்தியாவை பிரித்தெடுக்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு கூறப்பட்டுச்சு. அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அந்த கம்யூனிஸ்ட் மேலேயும் தொழிற்சங்கவாதிகள் மேலேயும் என்ன குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம்
121A பிரிவின் கீழே வன்முறையான புரட்சியின் மூலம் இந்தியாவை பிரித்தெடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கான்பூர் சதி வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கில் 8 பேர் வந்து சிறைக்கு போனாங்க, தண்டிக்கப்பட்டாங்க. 8 பேர் தான் வந்து தண்டிக்கப்பட்டாங்க. அந்த வழக்கில் 8 பேர் வந்து சிறைக்கு செல்ல தண்டிக்கப்பட்டனர். கான்பூர் சதி வழக்கில் யார் உள்ளே போனாங்க அப்படின்னா முசாபர் அகமது, சௌகத் உஸ்மானி, நளினி குப்தா, எஸ்ஏ டாங்கே ஆகியோர் வந்து 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்றனர். ஸோ இவங்க 4 பேரும் தான் வந்து 4 ஆண்டுகள், 8 பேருக்கு சிறைக்கு செல்ல தண்டனை கொடுத்துருந்தாலும் 4 பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கான்பூர் சதி வழக்கில் கடுங்காவல் தண்டனை பெற்றிருப்பாங்க. இந்த வழக்கின் மூலமா இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பற்றி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, இவங்களை தூக்கி ஏன் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க, கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மக்களிடத்தில் பேசப்படும் போது ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் இல்லையா? ஸோ ஒரே விஷயத்தையே பேசிகிட்டு இருக்கும்போது மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படும். அந்த மாதிரி இந்தியாவில் கம்யூனிஸ்ட்டை பற்றின விழிப்புணர்வு அப்படிங்கிறது மக்களிடத்தில் ஏற்பட்டுச்சு. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உதவுறதுக்காக இவங்க என்னடா பண்ணிட்டாங்க, இவங்களை ஏன்டா பிடிச்சி உள்ளே போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக கம்யூனிஸ்டுகளோட பாதுகாப்பு குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. மாநில மொழி பத்திரிகைகள் இந்த வழக்கை மிக விரிவாக வெளியிட்டன. அந்தந்த மாநிலத்தில் மொழி பத்திரிகைகள் இருக்கும் இல்லையா, அந்த வழக்கை வந்து விரிவாக இந்த மாதிரி கான்பூர் கேஸில் கம்யூனிஸ்டுகளை ஏதாவது தூக்கி உள்ளே போட்டிருக்காங்கப்பா அப்படிங்கிறத விரிவாக சொன்னாங்க. மக்கள் இடத்துல புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பத்திரிகைகளில் இந்த வழக்கை பற்றி விரிவாக வெளியிட்டுச்சு. ஸோ வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு, தண்டனை ஆகியவை கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அடக்கிறதுக்கு பதிலாக மக்களிடத்தில் உற்சாகத்தையும் ஆதரவையும் பெற்று தந்துச்சு. இவங்க அடக்கணும், இந்த கம்யூனிஸ்டத்தை அடக்கணும்னு தான் பல்வேறு சதித்திட்ட வழக்குகள் போட்டாங்க. அதில் ஒன்று தான் கான்பூர் வழக்கு. ஸோ அதில் பிடிச்சி உள்ளே போட்டதுனால என்னாச்சு அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அடக்க முடியாமல் அதுக்கு பதிலாக அந்த இடத்துல மக்களிடத்தில் வந்து உற்சாகமும் ஆதரவும் தான் கிடச்சிது. 1925 டிசம்பரில் கான்பூரில் கம்யூனிஸ்ட் குழுக்களோட முக்கிய மாநாடு ஒன்று நடந்துச்சு. எங்கே நடந்தது? 1925 டிசம்பரில் கான்பூரில் கம்யூனிஸ்ட் குழுக்களோட முக்கிய மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா சிங்காரவேலர் அவர் தான் கலந்துக்கிட்டார். ஸோ இதோட பின்னணியில் பம்பாயை தலைமையிடமாக கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா 1925 முறைப்படி நிறுவப்பட்டது. ஸோ இதனால தான் நமக்கு இந்த பம்பாயை தலைமையிடமாக கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது 1925 முறைப்படியாக நிறுவப்பட்டுச்சு. டிசம்பரில் கான்பூரில் கம்யூனிஸ்ட் குழுக்களோட முக்கிய மாநாடு நடைபெற்றுச்சு இல்லையா, அதுக்காக சிங்காரவேலர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் போய் கலந்துக்கிட்டார் இல்லையா. அதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்தியாவிலேருந்து எல்லாருமே போயிருப்பாங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொருத்தரும் முக்கியமானவங்க போய் கலந்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சிங்காரவேலர் வந்து கலந்துக்கிட்டார். இந்த மாநாட்டோட பின்னணியில் தான் பம்பாயை தலைமையிடமாக கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது 1925 முறைப்படியாக நிறுவப்பட்டுச்சு. அடக்கணும்னு உள்ளே போட்டதுனால என்ன விழிஞ்சுது, இந்த கட்சி வந்து தொடங்குச்சு. 1925 தொடங்குச்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. ஸோ வாய்மையே வெல்லும் இல்லை தானே, வாய்மையே வெல்லும் தானே. ஸோ அதான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 20 வந்து தாஸ்கண்டில் தொடங்கியிருப்பாங்க. இங்கே 25 தான் இங்கே தொடங்கியிருக்காங்க இந்தியாவில். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கான்பூர் சதி வழக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் அப்படிங்கும்போது அதில் வந்து தொடக்கத்தில் 13 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 4 பேர் தான் சிறைக்கு போயிருப்பாங்க, கடுங்காவல் தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க பேரெல்லாம் பார்த்தோம். இதில் இந்த சதித்திட்டம் அப்படிங்கும்போது இது என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் அப்படின்னா கான்பூர் சதி வழக்கில் தொடக்கத்தில் 13 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அதில் முக்கிய நபர்கள் யார் தெரியுமா? எம்என் ராய். ஸோ எம்என் ராய் இங்கே இருப்பார். ஓகே. எம்என் ராய், முசாபர் அகமது, சௌகத் உஸ்மானி, எஸ்ஏ டாங்கே, சிங்காரவேலர், நளினி குப்தா, ஆர்எல் சர்மா, குலாம் ஹுசைன் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய நபர்களாக பார்க்கப்படுறாங்க.
அதில் 8 பேர் மீது வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 13 பேர் குற்றம் சுமத்தப்பட்டு 8 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் குலாம் ஹுசைன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து அரசு குழுவுக்கு ஆதரவாக, அதாவது அப்ரூவராக மாறிட்டார். அதனால் அவர் வந்து விடுவிக்கப்பட்டார். யார் அப்ரூவராக மாறினாங்க அப்படின்னா குலாம் ஹுசைன். கான்பூர் வழக்கில் யார் அப்ரூவராக மாறினார்? குலாம் ஹுசைன் அப்ரூவராக மாறினதுனால அவர் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுட்டார். எம்என் ராய் வந்து ஜெர்மனியில் இருந்ததால் நேரில் வரல. ஆர்எல் சர்மா வந்து பாண்டிச்சேரியில் இருந்ததால் அவருக்கும் குற்றப்பத்திரிகை தான் அனுப்பி வைக்கப்பட்டது. சிங்காரவேலரோட உடல்நிலை வந்து மோசமாக இருந்ததுனால அவர் ஒரு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருப்பார். சிறையிலிருந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருப்பார், பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பார். இறுதியாக நாம் பார்த்த அந்த 4 மட்டும்தான் இந்த வழக்கில் தொடரப்பட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும். இதுதான் வந்து இந்த கான்பூர் சதி வழக்கில் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய டீட்டெயில்ஸ். இதில் சிங்காரவேலர் பார்த்தீங்க அப்படின்னா 1860 மദ്രാஸில் பிறந்தவர். இளமையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா புத்த மதத்தை தழுவினவர். ஆரம்பத்தில் இந்திய தேசிய காங்கிரஸில் பணியாற்றிட்டு இருந்தார். பின்னர் வந்து புரட்சிகர தேசியவாத பாதையை தேர்ந்தெடுத்தவர். மிதவாதிகள் அப்படிங்கும் போது அவங்க ரெக்வஸ்ட்டை தவிர வேறு எதையும் யோசிக்க மாட்டாங்க. கங்கணம் கட்டினது தான் ரெக்வஸ்ட்டு, நோ யூஸ். அதனால் இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் பின்னாடி ஒவ்வொருத்தராக வரவங்களாம் என்ன ஆகிறாங்க அப்படின்னா ஒன்றும் தீவிர தேசியவாதிகள் இல்லாட்டி புரட்சிகர தேசியவாதிகள் அந்த பாதையை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தர் தான் சிங்காரவேலர். புரட்சிகர தேசியவாத பாதையை தேர்ந்தெடுத்துட்டார். இவரோட சேர்ந்து, அதாவது சிங்காரவேலரோடு சேர்ந்து திருவி கல்யாண சுந்தரம் அவரும் இணைஞ்சு தென்னிந்தியாவில் தொழிற்சங்கங்களை உருவாக்கினாங்க. தென்னிந்தியாவில் தொழிற்சங்கங்களை உருவாக்கினவங்க யார் அப்படின்னா நம்ம சிங்காரவேலர் அவர்களும் திருவி கல்யாண சுந்தரம், திருவிக்கான்னு சொல்லக்கூடியவர் தான் தென்னிந்தியாவில் தொழிற்சங்கங்களை உருவாக்கினாங்க. ஸோ இவங்க தொழிற்சங்கங்களை உருவாக்கினதுனால தான் நமக்கு 1923 சுயராஜ்ய கட்சின்னு ஒன்று தொடங்கப்பட்டுச்சு இல்லையா? அதே ஆண்டு, சேம் ஆண்டு இந்தியாவில் முதல் முறையாக மே தினம் அப்படிங்கிற ஒன்று கொண்டாடினாங்க. இவங்க தான் கொண்டாடினாங்க. சிங்காரவேலர் தான் பார்த்தீங்க அப்படின்னா 1923 மே 1 அப்படிங்கிற மே டேவை செலிப்ரேட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் நம்ம போன பாடங்கள்லேயே பார்த்துருப்போம். ஸோ இப்போ சிங்காரவேலரை பற்றி இதில் பார்க்குறதுனால இதையும் சேர்த்து பார்க்குறோம். 1928 தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் அதில் வந்து முக்கிய பங்கு வகித்தவர் வந்து இவர் தான், சிங்காரவேலர் தான். 1928 அது தென்னிந்திய வேலை நிறுத்தம் அப்படின்னா பொன்மலை டு திருச்சி. ஸோ இந்த இதில் ஏற்பட்ட இந்த ரயில்வே வேலை நிறுத்தத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா சிங்காரவேலர். வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றதுக்காக இவர் வந்து சிங்காரவேலருக்கு தண்டனையும் கிடச்சிருக்கும். இதுதான் சிங்காரவேலரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மீரட் சதி வழக்கு. இது எப்போ நடந்தது? கான்பூர் 1924 நடந்தது. இது ஒரு 5 வருஷம் கழித்து 1929 நடக்குது. 29ஆம் ஆண்டு தான் மீரட் சதி வழக்கு ஆங்கிலேய அரசினரால் தொடுக்கப்பட்ட முக்கியமான கம்யூனிஸ்ட் வழக்கு, மிகவும் புகழ்பெற்றது அப்படின்னு பார்க்குறோம். இந்த வழக்கோட பின்னணியில் 1920 இறுதியில் பல தொழிலாளர் எழுச்சிகள் ஏற்பட்டுச்சு. இந்த வழக்கோட பின்னணியாக தான் 1920 இறுதியில் பல தொழிலாளர் எழுச்சிகள் ஏற்பட்டுச்சு. அதாவது 1929 டு 39 காலப்பகுதியில் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்க, இந்தியா மட்டும் இல்லை உலகளாவிய அளவிலையும் ஒரு பெரும் பொருளாதார மந்த நிலை நிலவிட்டிருந்தது. இந்த காலத்தில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தங்களை ஒழுங்கிணைக்கிறதுல கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது தான் முக்கிய பங்கு வகித்தாங்க. ஸோ இந்த பாடம் ஃபுல்லாக கம்யூனிஸ்ட்டு அவங்க தொழிற்சங்கங்கள் உருவாக்குறது, அதுக்கு கேஸ் போடுறது, இந்த மாதிரி தான். இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளரோட வேலை நிறுத்தங்களை ஒருங்கிணைக்கிறதுல கம்யூனிஸ்டுகளோட முக்கிய பங்கு அப்படிங்கிறது இருந்தது. 1927 பிப்ரவரி மற்றும் செப்டம்பரில் கரக்பூர் ரயில்வேயில் வேலை நிறுத்தம் நடைபெற்றுச்சு. ஸோ எங்கே நடந்தது? 1927 பிப்ரவரி மற்றும் செப்டம்பரில் காரக்பூர் ரயில்வே வேலை நிறுத்தம் நடைபெற்றுச்சு. 1928 1928 ஜனவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் லில்லுவாங்கிற பேஸில் ரயில்வே பணியாளர்கள் வந்து வேலை நிறுத்தம் நடத்தியிருப்பாங்க. 27 காரக்பூரில் ரயில்வே வேலை நிறுத்தம், 28 ஜன் டு ஜூலை வரைக்கும் லில்லுவாவில் ரயில்வே பணியாளர்கள் வேலை நிறுத்தம். அதே 28 ஏப்ரலில் பம்பாயில் ஜவுளி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். 1928
27 கரக்பூர் மட்டும்தான். 28 லில்லுவா பம்பாய் ஜவுளி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம். அடுத்ததாக பார்த்தீங்க ஜூலையில் அதாவது 1928 ஜூலையிலேயே திருச்சி டு பொன்மலை ரயில்வே பணிமனையில் வேலைநிறுத்தம் நடந்தது. 1928 கல்கத்தாவிலையுமே துப்புரவு தொழிலாளர்கள் வந்து வேலைநிறுத்தம் செஞ்சாங்க. இது எல்லாமே வேலைநிறுத்தம், அந்த பொருளாதார மந்தத்தை தொடர்ந்து வேலைநிறுத்தம் ஏற்பட்டது. இதோட முக்கிய பங்கு கம்யூனிஸ்டுகளோட தான். 1928 27 28 இது நடந்திருக்கு. நமக்கு 27 ஒன்று தான் நடந்திருக்கு, 28 தான் எல்லாம் மீதம் இருக்கிறதெல்லாம் நடந்தது. இறுதியாக 29 ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வங்காளத்தில் சணல் தொழிலாளர்களும் வேலை நிறுத்தம் செய்ய ஆரம்பித்தாங்க. ரயில்வே மட்டும் இல்லை, சணல் தொழிலாளர்களும் வேலை நிறுத்தம் செய்ய ஆரம்பித்தாங்க ஜூலை ஆகஸ்ட்டில். ஸோ இந்த ஏன்னா 29 to 30 வரைக்கும் தான் பார்த்தீங்க அப்படின்னா 29லேருந்து 39 காலப்பகுதியில் தான் பெரிய மந்த நிலை ஏற்பட்டுச்சு, பொருளாதார மந்த நிலை. அதனால் 1927 ஒரு வேலை நிறுத்தம், 1928 ஒரு என்னென்ன வேலை நிறுத்தம் நடந்தது, லில்லுவாவில் ரயில்வே பணியாளர்கள் வேலை நிறுத்தம் நடந்தது, பம்பாயில் ஜவுளி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் நடந்தது, திருச்சி டு பொன்மலையில் ரயில்வே பணிமனையில் வேலை நிறுத்தம் நடந்தது, கல்கத்தாவில் துப்புரவு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் நடந்தது. இது எல்லாமே நாலுமே பார்த்திங்க அப்படின்னா 28 நடந்தது. 29 ஒன்று நடந்தது. அது என்ன, ஜூலை ஆகஸ்ட்டில் வங்காளத்தோட சணல் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் நடத்தினாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த சூழலையும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை அடக்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீரட் சதி வழக்கு அப்படிங்கிற ஒன்று அவர்கள் மேலே போடுற நிலை அப்படிங்கிறது உருவாச்சு. ஸோ அரசோட ஒடுக்குமுறை அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அவங்க வேலை நிறுத்தலாம் பண்ணிகிட்ருக்காங்க கம்யூனிஸ்ட்டை தூண்டிவிட்டு. அப்படிங்கிறதுனால அரசோட ஒடுக்குமுறை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 1928 ஆங்கிலேய அரசு தொழிற் தகராறுகள் சட்டம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா ஆகிய இரண்டையும் கொண்டு வந்தாங்க. அந்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. 1928 ஆங்கிலேய அரசு வந்து தொழிற் தகராறுகள் சட்டம் ப்ளஸ் பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா அப்படிங்கிற 2 மசோதாவையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டங்கள் வந்து பொதுமக்களோட உரிமைகள் மற்றும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துறதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த தொழில் தகராறுகள் சட்டமாகட்டும், பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதாவாகட்டும், இது எதுக்காக, தொழிற்சங்கங்களோட அதாவது பொதுமக்களோட உரிமைகள் மற்றும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துறதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. அதனால் நமக்கு கோபம் வருமா வராதா? என்ன நடந்தது, கம்யூனிஸ்ட் செல்வாக்கு அதிகாரத்தை ஆங்கிலேய அரசு அச்சமாக கருதியது. இவங்க வந்து கம்யூனிஸ்டோட செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன தான் அடக்குமுறை பண்ணாலும் ஆங்கிலேய அரசுக்கு வந்து அது அச்சமாக தான் இருந்தது. புரட்சிகர தேசியவாதத்தை அடக்கிறதுக்காக அரசு பார்த்தீங்க அப்படின்னா 32 முக்கிய தொழிற்சங்க செயல்பாட்டாளர்களை கைது செஞ்சாங்க. மீரட் சதி வழக்கின் போது 32 முக்கிய தொழிற்சங்க செயல்பாட்டாளர்களை புரட்சிகர தேசியவாதத்தை அடக்கிறதுக்காக ஆங்கிலேய அரசு கைது செஞ்சாங்க. கைது செய்யப்பட்டவர்களில் பலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனால் தொழிற்சங்க செயல்பாட்டாளர்கள் அவர்கள்லாம், அவங்க எல்லாருமே வந்து கைது செய்யப்பட்ட 32 தொழிற்சங்க செயல்பாட்டாளர்களும் இந்திய கம்யூனிஸ்ட்டை சேர்ந்தவங்க கிடையாது. பட் தொழிற்சங்க செயல்பாட்டாளர்கள் இதில் 8 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவங்க. கைது பண்ணப்பட்ட 8 பேரில் இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவங்க யார் அப்படின்னா, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவங்க பிலிப் ஸ்பாரட், பான் பிராட்லி, லெஸ்டர் ஹட்சின்சன் ஆகியோர் வந்து பிரிட்டிஷ் கம்யூனிஸ்டுகள் இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 32 பேரில் 8 பேர் இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, இது ஒரு 3 பேர் வந்து பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட்வாதிகள், அவங்களையும் பிடிச்சி உள்ளே போட்டுட்டாங்க. இவங்க வந்து இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்ட்டை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும், அதாவது பிலிப்பு, பானு, லெஸ்டரு இவங்களை எல்லாத்தையும் பிடிச்சி அவங்களையும் வந்து கைது செய்யப்பட்டாங்க. இவங்கெல்லாம் பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட்வாதிகள், அவங்க இந்தியாவுக்கு வந்து அவங்களையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் 121A அந்த பிரிவின் கீழே தான் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்ட 32 பேரும் எங்கே அடைக்கப்பட்டாங்க அப்படின்னா இது மீரட் சதி வழக்கிலேயே, அதனால் மீரட் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த 3 பேர் யார்,
அதாவது பிரிட்டிஷ்லேருந்து இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பரப்புறதுக்காக வந்து அந்த 3 பேரையும் கம்யூனிஸ்டுகளையும் கைது பண்ணியிருப்பாங்க. இங்கே வச்சு கைது பண்ணியிருப்பாங்க. பிலிப் ஸ்பாரட், பான் பிராட்லி, லெஸ்டர் ஹட்சின்சன் இவங்க 3 பேரும் தான். இவங்க 3 பேரையும் கைது செய்து உள்ளே போட்டிருப்பாங்க. எந்த தண்டனை சட்டம்? இந்திய தண்டனை சட்டம் 121A. இந்த பிரிவின் கீழே தான் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும். குற்றம் சுமத்தப்பட்ட அத்தனை பேர்த்தையும் எங்கே பிடிச்சி போட்டிருப்பாங்க? 32 பேர்த்தையும் மீரட் சிறையில் அடைச்சிருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட புத்தகங்கள், கடிதங்கள், ஆவணங்கள் இது எல்லாமே வந்து குற்றச்சாட்டுக்கு சாட்சியாக பயன்படுத்தப்பட்டுச்சு. என்னப்பா சாட்சி? இவங்க தான் அப்படின்னு சொல்லி இவங்க கம்யூனிஸ்ட்டை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சாட்சி வேணும் இல்லையா? அந்த சாட்சியாக என்ன இருந்தது அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட புத்தகங்கள், கடிதங்கள், ஆவணங்கள் இது எல்லாமே குற்றச்சாட்டுக்கு அவர்கள் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டுக்கு சாட்சியாக பயன்படுத்தப்பட்டது. ஸோ இதோட விசாரணையும் தண்டனையும் எப்படி இருந்தது? ஸோ விசாரணை தண்டனை பார்த்திங்க அப்படின்னா, மீரட் சிறைவாசிகளுக்கு ஆதரவாக ஒரு தேசிய பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. கான்பூர் சதி வழக்கில் காங்கிரஸ் பாதுகாப்பு குழு ஒன்று வந்தது இல்லையா? அவங்கள பாதுகாக்கணும், அவங்க என்னப்பா பண்ணிட்டாங்கன்னு. அதே மாதிரி மீரட் சிறைவாசிகளுக்கு ஆதரவாக ஒரு தேசிய பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இதோட வழக்கறிஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேஎஃப் நாரிமன் ப்ளஸ் எம்சி சக்லா இவங்க எல்லாருமே வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களோட சார்பில் வாதாடினவங்க. ஒரு தேசிய பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டு அதோட வழக்கறிஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மீரட்டில் சதி வழக்கு பின்னப்பட்டு உள்ளே போன 32 பேருக்கும் யார் வாதாடினாங்க அப்படின்னா, கேஎஃப் நாரிமன் ப்ளஸ் எம்சி சக்லா இவங்கெல்லாம் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களோட சார்பில் வாதாடின வழக்கறிஞர்கள், பெரிய வழக்கறிஞர்கள். ஸோ காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் பார்த்திங்கன்னா சிறைக்கு போய் அந்த கைதிகளை 32 பேரை வந்து பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இது அதாவது பிரசித்தி பெற்ற வழக்கு. அதனால் இவங்களும் வந்து காந்தி, ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து கைதிகளை சிறைக்கு சென்றே பார்த்துட்டு வந்தாங்க. 1933 ஜனவரி 16 மீரட் அமர்வு நீதிமன்றம் வந்து 27 பேருக்கு தண்டனை வழங்கினாங்க. எப்போ தண்டனை வழங்கினாங்க? அதில் ஒரு 4 பேர் தான் சிறைக்கு போயிருப்பாங்க கான்பூரில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1933 ஜனவரி 16 மீரட் அமர்வு நீதிமன்றத்தில் 27 பேருக்கு தண்டனை வழங்கியிருப்பாங்க. விசாரணையின் போது கம்யூனிஸ்ட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா விசாரிப்பாங்களா, என்னப்பா தப்பு பண்ண, ஏதுப்பா தப்பு பண்ண அப்படின்னு எல்லாம் விசாரிப்பாங்க இல்லையா? அப்போ விசாரிக்கும் போது அந்த விசாரணை இடத்தையே பார்த்தீங்க அப்படின்னா தங்களோட அரசியல் சித்தாந்தத்தை பிரச்சார மேடையாக பயன்படுத்திக்கிட்டாங்க. நம்ம அரெஸ்ட் பண்ணப்பட்ட கம்யூனிஸ்ட்டுகள் கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக விசாரிக்கும் போது அதன் மூலியமாக அந்த இடத்தையும் பிரச்சார மேடையாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எப்படியாவது மக்கள் இடத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்தினா போதும், எந்த இடம் கிடச்சா என்ன. ஸோ அந்த கான்செப்டில் அவங்க பிரச்சார மேடையாக அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. செய்தித்தாள்களில் பரவிய செய்திகளால் இந்தியா முழுவதும் மக்கள் கம்யூனிச சிந்தனையை புரிந்து கொண்டு ஆரம்பித்தாங்க. அவங்க அதுக்காக தான் பேசினாங்க. ஸோ அது புரிய ஆரம்பிச்சிருச்சு மக்களிடத்தில். செய்தித்தாள்கள் பரவிய செய்திகளாலேயும் இந்தியா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா மக்களிடத்தில் கம்யூனிச சிந்தனை அப்படிங்கிறது புரிந்து கொள்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வழக்கில் இங்கிலாந்து நாட்டினர் 3 குற்றம் சாட்டப்பட்டதால் இது சர்வதேச கவனத்தை பெற்றுச்சு. 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? பிரிட்டிஷ்லேருந்து இங்கே வந்து கம்யூனிசத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி 3 பேர் அதாவது பிரிட்டிஷ் கம்யூனிஸ்டுகள் அவங்க இங்கே வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிட்டதுனால இது வந்து சர்வதேச லெவலில் என்னப்பா இவங்களை பிடிச்சி உள்ளே போட்டுட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிற மாதிரி வந்துருச்சு. ஸோ ரோமன் ரோலண்ட் மற்றும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்கெல்லாம் கைதிகளுக்காக ஆதரவை வெளியிட்டாங்க. இவங்க தான் இந்த கேஎஃப் நாரிமன், எம்சி சக்லா இவங்க 2 பேரும் தான் வாதாடினவங்க. 32 பேருக்காக வாதாடினவங்க. அதில் ஒரு 3 பேர் வந்து பிரிட்டிஷ் கம்யூனிசத்தை சேர்ந்தவங்க, பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த கம்யூனிஸ்டவாதிகள். ஸோ ரோமன் ரோலண்ட் மற்றும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்றவர் பார்த்தீங்க அப்படின்னா கைதிகளுக்காக ஆதரவு வெளியிட்டவங்க. ஸோ இவங்களோட அழுத்தங்களால் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. வக்கீல்லாம் வாதாடுறாங்க, பெரிய பெரிய வக்கீல்லாம் வாதாடுறாங்க. காந்தியும் நேருவும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் விசாரிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த ப்ரெஷர்னால் பார்த்தீங்க அப்படின்னா 1933 ஜூலை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு 1933 ஜனவரி 16 தான் மீரட் அமர்வு நீதிமன்றத்தில் 27 பேருக்கு தண்டனை வழங்கினாங்கன்னு பார்த்தோம். அதுவே அவங்களோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் அதனால் 1933 ஜூலையில் ஒரு 6 மாதம் கழிச்சு ஜூலை 7வது மாதம் வந்துடுது. கைதிகளோட தண்டனை வந்து குறைக்கப்பட்டிருக்கு இந்த மீரட் சதி வழக்கில். இதுதான் மீரட் சதி வழக்கில் நடந்த விஷயங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பகத்சிங்கும் கல்பனா தத்தும். ஸோ பகத்சிங்கு கல்பனா தத்து. பகத்சிங் அப்படிங்கிறவர் யார்? நமக்கு புரட்சிகர தேசியவாதி. அது இல்லாமல் லாகூரில் இருக்கக்கூடிய மத்திய சட்டப்பேரவையில் குண்டு போட்டவர். எதுக்காக? எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக. ஸோ அதை தான் அவர் தான் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது அந்த விஷயந்தான். பகத்சிங் அப்படிங்கிறது அவர் தான் ஞாபகம் வரும். எப்போது இவர் பிறந்தார் அப்படின்னா 1907 செப்டம்பர் 28 எங்கே பிறந்தார்னா பஞ்சாப் மாநிலம். எந்த மாவட்டம் அப்படின்னா லயல்பூர் மாவட்டம் ஜார்ஜ் வாலாவில் பிறந்தார். 1907 தான் சூரத் பிளவே நடந்துச்சு. அதாவது மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் அப்படிங்கிற பிரிஞ்சாங்க. அந்த ஆண்டு தான் வந்து பகத்சிங் புரட்சிகர தேசியவாதின்னு சொல்லக்கூடிய பகத்சிங்கை பிறந்திருக்கார். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இவர் அங்கே தான் பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தவர். இவரோட தகப்பனார் பார்த்தீங்க அப்படின்னா கிஷன் சிங் அமைதி வழி மூலமாக போராடுறத விரும்பக்கூடியவர் தான். இவரோட குடும்பமே, அதாவது அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா இப்படின்னு சொல்கிற குடும்பமே பார்த்திங்கன்னா குடும்பம் மொத்தமும் இந்தியாவோட சுதந்திரத்துக்காக போராடுறவங்க தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகள் குடும்பம்னு சொல்லலாம் பகத்சிங் அவர்களோட குடும்பத்தை. ஸோ கிஷன் சிங் வந்து அமைதி வழியில் போராடுறத தான் விரும்புவார். குடும்பம் முழுவதுமே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவங்க தான். பகத்சிங்கோட 14வது வயதில் தான் நமக்கு பஞ்சாபில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது இல்லையா, அதை கேள்விப்பட்டதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தீவிர தேசியவாதியாக முதல்ல மாற்றப்பட்டது. பகத்சிங்கோட 14வது வயதில் தான் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையினால தான் அவர் வந்து தீவிர தேசியவாதியாகவே அவர் மாறினார். ஏன்னா அவரோட அப்பா அமைதியாக போராடினவுன்னு சொல்கிறவர். ஸோ அவரும் அதே மாதிரி தான் இருந்திருப்பார். அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஒரு பஞ்சாபில் பிறந்தார், அது அங்கே தான் நடந்தது. ஸோ அங்கே நடந்ததை கேள்விப்பட்டவர் தீவிர தேசியவாதியாக மாறிட்டார். மாறினவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நவ்ஜவான் பாரத் சபா மற்றும் இந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் ஆகிய இயக்கங்களில் சேர்ந்துட்டார். எதில் சேர்ந்தார்? நவ்ஜவான் பாரத் சபாலையும் இந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன். இது ஃபஸ்ட்டு இந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷனாக தான் இருந்தது. அடுத்ததாக தான் அந்த இந்துஸ்தானுக்கு அப்புறமா சோசலிசம் அப்படிங்கிறது ஒன்று உள்ளே வந்திருக்கும். இவங்களால தான் அது வந்திருக்கும். ஸோ பார்க்கலாம் தொடர்ந்து. இந்துஸ்தான் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷனை யார் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா சச்சின் சன்யால், அதாவது சச்சினும் சன்யாலும், சச்சின் சன்யால் மற்றும் ஜோகே சட்டர்ஜி இவங்க தான் வந்து இந்த இந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பாங்க. இவர் வந்து இயக்கங்களில் போய் சேர்ந்திருப்பார். பகத்சிங் வந்து அதில் போய் சேர்ந்திருப்பார். சேர்ந்தவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷனை 1928 பிறந்தவர் 28 என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேரை மாற்றிட்டார். இவரும் அவரோட தோழர்களும் சேர்ந்து மாற்றிட்டாங்க. அந்த இந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷனை 1928 சோசலிசத்தை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 1917 பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் நடைபெற்ற அக்டோபர் புரட்சி சோசலிச சித்தாந்தத்தையும் பகத்சிங்கோட சிந்தனையும் பாதித்தது. ஏன்னா அங்கே அப்போ தான் வந்து நமக்கு ரஷ்யாவில் கம்யூனிசம் அப்படிங்கிற அரசு உருவாச்சு இல்லையா அந்த புரட்சியின் மூலயமா. ஸோ அந்த நடைபெற்ற அக்டோபர் புரட்சி பார்த்தீங்க அப்படின்னா பகத்சிங் சிந்தனையில் சோசலிச சித்தாந்தம் அப்படிங்கிற ஒன்று ஊக்குவிச்சது. என்னப்பா சோசலிசம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தார். ஸோ சந்திரசேகர ஆசாத், ராஜகுரு, சுகதேவ் தாபர் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பகத்சிங்கோட அமைப்போட முக்கிய தலைவர்களாக விளங்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பகத்சிங்கோட குண்டு வீச்சு எப்போ நடந்தது அப்படின்னா 1929 ஏப்ரல் 8 பகத்சிங் மற்றும் பதுகேஸ்வர் தத் மத்திய சட்டமன்றத்தில் குண்டுகளை வீசினாங்க. இந்த குண்டு எதுக்காக? அங்கே இருக்கிற யாரையும் கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, இவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக. இதெல்லாம் நமக்கு நிறையா டைம் நம்ம படிச்சிருப்போம்.
அவர் பகத்சிங்னாவே நமக்கு ஞாபகம் வருது அந்த குண்டு போட்டது தான். அந்த குண்டு எதுக்காக, அவர் யாரையும் கொல்லணும்னு இல்லை, எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக, மக்களுக்கு நல்லது செய்யணும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக அவர் குண்டு போட்டார். இதில் ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொடுங்கோன்மை சட்டங்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு செயலாக தான் இது பார்க்கப்படுது. ஆங்கிலேயர்களோட கொடுங்கோன்மை சட்டங்களுக்கு எதிராக தான் இந்த குண்டு வீச்சு அப்படிங்கிறது பார்க்கப்படுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குண்டு வீச்சு எதுக்கு நடந்ததுன்னா, தொழிற் தகராறுகள் மசோதா அப்படிங்கிறது சட்டமன்றத்தில் நிறைவேற்ற இருந்த நாள் தான் அது. நம்ம தொழில் தகராறுகள் சட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு மேலேயே பார்த்துருப்போம். அந்த மசோதா கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மசோதாவை சட்டமாக இயக்கிறதுக்காக மத்திய சட்டப்பேரவையில் அந்த நாளை முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த நாளை பார்த்து இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குண்டை தூக்கி போடுறாரு. மத்திய சட்டப்பேரவையில் குண்டை தூக்கி போடுறாரு. 1928 கொண்டு வந்த தொழில் தகராறுகள் மசோதா அப்படிங்கிறது 1929 சட்டமாக்க முயற்சிப்பட்டதால் தான். எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1928 கொண்டு வந்த தொழில் தகராறுகள் மசோதா 1929 சட்டமாக்கப்பட முயற்சிக்கப்பட்டதால் தான். அதே நாள் பகத்சிங் அவர்கள் வந்து தேர்வு செஞ்சு அந்த எதிர்க்கிறதுக்காக சட்டமன்றத்தில் குண்டு வீசிட்டார். தொழில் தகராறுகள் சட்டம் அப்படிங்கிறது மக்களோட அதாவது மக்களை கட்டுப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அதை வந்து எதிர்க்கிறதுக்காக தான் இவர் குண்டு வீச்சு பண்ணியிருப்பார். குண்டு வீச்சு நிகழ்வு வன்முறையை விட அரசியல் செய்தியாக தான் பார்க்கப்பட்டுச்சு நாட்டில். இவர் குண்டு வீசிட்டார் அப்படிங்கிறத வன்முறையாக யாரும் பார்க்கல, அது அரசியல் செய்தியாக தான் அமைஞ்சது. எதுக்காக குண்டு போட்டார், அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்களே தவிர அதை வந்து வேறு விதத்தில் பார்க்கல. வன்முறை பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கல. ஏன்ப்பா குண்டு போட்டார், அங்கே என்னப்பா நடந்தது அப்படிங்கிற மாதிரி பேசும்போது தான் ஓகே இவங்க வந்து தொழில் தகராறுகள் மசோதாவை சட்டமாக்கத்துக்கு முயற்சி பண்ணதுனால தான் வந்து பகத்சிங் வந்து இந்த குண்டை போட்டிருக்காரு, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு நமக்காக அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தியாக வந்துச்சு மக்களிடத்தில். இதுக்கு பின்னாடி தான் பகத்சிங் பதுகேஸ்வர் தத் இருவரும் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் குண்டுகளை வீசுறதுக்கு அப்புறமா அங்கேருந்து தப்பிச்செல்லாம் அவங்க போகலை, சரணடைஞ்சிட்டாங்க, அவங்களாவே சரணடைஞ்சிட்டாங்க. அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டசபை குண்டுவீச்சு மற்றும் ஜேபி சாண்டர்ஸ் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. ஸோ பகத்சிங் தூக்கில் இடத்துக்கு முன்னாடி ஜேபி சாண்டர்ஸ் நமக்கு தெரியும், லாலா லஜபதி ராயை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜேபி சாண்டர்ஸை வந்து தப்பாக கொண்டிருப்பாங்க. ஸ்காட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து லஜபதி ராயை அடிச்சிருப்பார். அதன் மூலயமா தான் அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு இறந்துருப்பார். ஸோ அவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் தவறுதலாக வந்து ஜேபி சாண்டர்ஸை வந்து கொண்டிருப்பாங்க. அது ஒரு வழக்கம் நம்ம பகத்சிங் மேலே அவர்களை தோழர்கள் மேலேயும் பகத்சிங் மேலேயும் தொடுக்கப்பட்டிருக்கும். ப்ளஸ் லாகூரில் சட்டசபையில் குண்டு வீசினதுக்காகவும் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பார். பகத்சிங்கை வந்து தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி அவரோட தந்தைக்கு வந்து அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா, ஏன் கடவுள் மறுப்பு கொண்டவராக மாறினார் அப்படிங்கிறத அந்த கடிதத்தில் அவங்க அப்பாவுக்கு தெரிவிச்சிருப்பார். அந்த கடிதம் தான் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஐ ஆம் அன் ஏத்தியஸ்ட். அந்த கடிதம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஐ ஆம் அன் ஏத்தியஸ்ட் அப்படிங்கிற பெயரில் நூலாக வெளிவந்தது. தமிழில் இந்த நூலை நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படிங்கிற பெயரில் யார் மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜீவானந்தம் அவர்கள் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பகத்சிங் வந்து லாகூர் சதி வழக்கு பகத்சிங் குண்டு வீச்சு பார்த்துட்டோம். லாகூர் சதி வழக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டர்ஸ் கொலை வழக்கில் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்க 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளிட்ட இவங்களோடு சேர்ந்து 21 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க. சாண்டர்ஸ் கொலை வழக்கில் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்களோடு சேர்ந்து உள்ளிட்ட 21 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க. இந்த வழக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா 2வது லாகூர் சதி வழக்குன்னு சொல்லுவாங்க. சாண்டர்ஸ் கொலை வழக்கில் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்கள தான் அந்த வழக்கை தான் பார்த்தீங்க அப்படின்னா 2வது லாகூர் சதி வழக்குன்னு சொல்லி அழைக்கப்படுது. சிறைச்சாலை பழுதான சூழ்நிலைகளை எதிர்த்து ஜதீந்திரநாத் தாஸ் அப்படிங்கிறவர் இவர் தான் இந்த ஃபோட்டோவில் இருக்கார்ல. இவர் பார்த்தீங்க அப்படின்னா சிறைச்சாலையில் வந்து சரியான வசதிகள்லாம் இல்லை, அதாவது ஒரு சுத்தமாக இல்லை அந்த மாதிரி.
பழுதான சூழ்நிலைகளை எதிர்த்து ஜதேந்திரநாத் தாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 64 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து சிறையிலேயே உயிரிழந்திருப்பார். ஸோ யார் 64 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்தாங்க அப்படின்னா ஜதேந்திரநாத் தாஸ் தான். இந்த தாஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா சிறைச்சாலையெல்லாம் பழுதாயிருக்கு அதை எதிர்த்து சொல்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் சிறைச்சாலையில். குண்டு வீச்சு வழக்கோட தீர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா லாகூர் வழக்குக்கு பின்னாடி வழங்கப்பட்டுச்சு. 1930 அக்டோபர் 7 பார்த்தீங்க அப்படின்னா பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகிய 3 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க. எப்போ 1930 அக்டோபர் 7 தான் வந்து மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க. நமக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கும் அக்டோபர் மாதம்தான் மரண தண்டனை தூக்கில் கொடுத்துருப்பாங்க கயத்தாரில். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கும் அதே அக்டோபர், பகத்சிங், ராஜகுரு, சுகதேவுக்கும் பார்த்தீங்கன்னா 1930 நடந்திருக்கும். 1907 பிறந்தவர் 30 இறந்துட்டார். ஸோ அவர்கள் வந்து ஆளுநருக்கு எழுதின கடிதத்தில், அதாவது மரண தண்டனை வழங்கப்படுது இல்லையா, அவங்க வந்து ஆளுநருக்கு கடிதம் எழுதும்போது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, முதலாளித்துவமும் ஏகாதிபத்தியமும் அழியும், எங்களை தூக்கில் போட வேணாம், சுட்டு கொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த இதில் எழுதியிருப்பாங்க. ஆளுநருக்கு எழுதின கடிதத்தில் எழுதியிருப்பாங்க. பகத்சிங் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, புரட்சி அப்படிங்கிறது குண்டு வீசுறதுலையோ சுடுறதுலையோ கிடையாது, அது மனித உரிமைகளுக்கான நியாயமான போராட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். சும்மா போய் குண்டு வீசுறது, சுட்டு தள்ளுறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது, போராடுறது மனித உரிமைகளுக்கான நியாயமான போராட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறத பகத்சிங் சொல்லியிருப்பார். 1931 மார்ச் 23 அதிகாலையில் பார்த்தீங்க அப்படின்னா லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். ஸோ நமக்கு அக்டோபரில் வந்து தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. 1930 அக்டோபரில் 7 மரண தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு கயத்தாரில் அக்டோபர் 16 அவரை தூக்கிலேயே போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவரை தூக்கில் போட்டது மார்ச் 23 அதிகாலை லாகூர் சிறையில் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. இறுதி வரைக்கும் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா புரட்சி ஓங்குக அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது இன்குலாப் சிந்தாபாத் அப்படின்னு சொல்லியிருப்பார் பகத்சிங் தான். இவங்க 3 பேரும் தான் பார்த்தீங்க அப்படின்னா இறக்கிற தருவாயிலையும் இன்குலாப் சிந்தாபாத், புரட்சி ஓங்குக அப்படின்னு சொல்லி முழங்கினாங்க. ரஜபதி ராய் மீது தாக்குதல் நடத்திய காவல் அதிகாரி ஸ்காட்டுக்கு வந்து பழி வாங்கிறதுக்காக தான் பகத்சிங் குழுவினர் வந்து தவறுதலாக சாண்டர்ஸை வந்து 1928 டிசம்பர் 17 சுட்டு கொண்டிருப்பார். ஸோ இதை நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கல்பனா தத். ஸோ இளம் வயது பெண் புரட்சியாளர் கல்பனா தத். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1913 1995 வரைக்கும் வாழ்ந்தவங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் தலைவரான PC ஜோஷியை வந்து திருமணம் செஞ்சு கல்பனா ஜோஷி அப்படிங்கிற பெயரில் அறியப்பட்டவங்க. சிட்டகாங் ஆயுதப்படைத்தலை தாக்குதலில் பங்கேற்று இளைஞர்களோட மனதில் தேசிய உணர்வை தூண்டினவங்க. இவங்க சும்மா வந்து அந்த லேடிஸ் வந்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் செயல்லையே இறங்கினதுனால தான் அந்த இளைஞர்களோட மனதில் தேசிய உணர்வை தூண்ட முடிஞ்சது. சும்மா பேசிக்கிட்டே இருக்காமல் செயலில் இறங்கி காட்டிட்டாங்க. சிட்டகாங் தாக்குதலில் பிரிட்டிஷோட ஆயுத களஞ்சியத்தை கைப்பற்றும் முயற்சி தான் அது. சிட்டகாங் தாக்குதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரிட்டிஷோட ஆயுத களஞ்சியத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு முயற்சி. ஸோ அதில் பங்கேற்றவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்பனா தத் அவங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா சென்னோட தலைமையில் செயல்படப்பட்ட புரட்சிகர குழுவோட முக்கிய உறுப்பினராகவும் இவங்க தான் இருந்தாங்க. கல்பனா தத் அப்படிங்கிறவர் சூர்யா சென், சுஸ்மிதா சென்னு சொல்லியிருக்கலாம். சூர்யா சென் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சுஸ்மிதா சென்னு கூட வச்சுக்கலாம். சூர்யா சென் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட தலைமையில் செயல்பட்ட புரட்சிகர குழுவோட முக்கிய உறுப்பினராக கல்பனா தத் அவங்க இருந்தாங்க. சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலோட தலைவராக விளங்கினவர் தான் சூர்யா சென் அப்படிங்கிறவர். இவர் வந்து வங்காளத்தில் பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தார் சூர்யா சென் அப்படிங்கிறவர்.
சூர்யா சென் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார். சூர்யா சென்னோட குழு அப்படிங்கிறது ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றது. அவர் பார்த்தீங்க அப்படின்னா கதரை அணிந்து காந்திய பாதையில் நம்பிக்கையாக இருந்தார். சூர்யா சென் அப்படிங்கிறவர் முதல்ல இருக்கும்போது எப்படி இருந்தார் அப்படின்னா, அவரோட குழுவே வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றவங்க தான். கதர் ட்ரெஸ் போட்டுட்டு காந்திய பாதையில் நம்பிக்கையோடு இருந்தவர். அவருடைய குழு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸோட சிட்டகாங் பிரிவு இருக்கு இல்லையா, இந்திய தேசிய காங்கிரஸ் சிட்டகாங் பிரிவு இருக்கும். அந்த பிரிவில் மிகவும் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டாங்க. சூர்யா சென் அப்படிங்கிறவரோட குழு அப்படிங்கிறது சிட்டகாங், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸோட சிட்டகாங் பிரிவு. இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்கும். அதில் சிட்டகாங் பிரிவில் மிகவும் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டாங்க சூர்யா சென்னோட குழு. தனிப்பட்ட தாக்குதலுக்கு பதிலாக ஆயுதங்களை ஏந்திய பட்டாள போராட்டம் தேவை அப்படிங்கிறத வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாரு. பின்னாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா போக போக தனிப்பட்ட தாக்குதலுக்கு பதிலாக ஆயுதங்களை ஏந்திய பட்டாள போராட்டம் தேவை அப்படிங்கிறது சூர்யா சென் வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டார். 1920களில் தேக்கமடைந்த யுகந்தர், அனுசீலன் சமிதி போன்ற குழுக்களில் இருந்து புதிய இயக்கங்கள் தோன்றுச்சு. நம்ம யுகந்தர், அனுசீலன் சமிதியெல்லாம் நம்ம போன பாடத்திலே பார்த்துருப்போம், 4வது பாடத்திலே பார்த்துருப்போம். என்னென்னு பார்த்தோம் நமக்கு, அதாவது யுகந்தர் அனுசீலன் சமிதி இதெல்லாம் எந்த பாடத்தில் பார்த்துருப்போம்? நாம் தீவிர தேசியவாதத்தோட எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படிங்கிற அந்த +2ல் செகண்ட் லெசன் அது. அந்த லெசன்லேயே சமிதிகள்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ சமிதிகள்னால் என்ன? தொண்டர் படைகள், அதாவது மக்களை ஒன்று திரட்டுவதற்கான அமைப்பு தான் வந்து சமிதிகள்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனுசீலன் சமிதி அப்படிங்கிறது நமக்கு அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்குன்னு ஒன்று பார்த்தோம் அந்த பாடத்தில். தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படிங்கிற பாடத்தில் அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்குன்னு ஒன்று பார்த்துருப்போம். அதாவது வங்காளத்தில் 1902லேயே பார்த்தீங்க அப்படின்னா பல ரகசிய சங்கங்கள் வந்து புரட்சிகர தேசியவாதிகளால் நிறுவப்பட்டிருக்கும். எப்போது? 1902லேயே. வங்காளத்தில் 1902லேயே இந்த புரட்சிகர தேசியவாதிகளால் வந்து பல ரகசிய சங்கங்கள் உருவாகிருக்கும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது ஜஜேந்திரநாத் பானர்ஜி, அரவிந்த் கோஸு, அவரோட சகோதரர் பரீந்தர் குமார் கோஸு இவரெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில் அவங்களால நிறுவப்பெற்றது தான் இந்த அனுசீலன் சமிதி அப்படிங்கிறது. மிகவும் முக்கியமான அமைப்பு. இந்த அமைப்பின் மூலிமா வந்து மக்களுக்கு பேரிடர் காலங்களில் எப்படி உதவி செய்யணும் அப்படிங்கிற பயிற்சியெல்லாம் அளிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த பாடத்திலேயே பார்த்துருப்போம். அதனால தான் இது வந்து ஞாபகப்படுத்துகிறேன், அனுசீலன் சமிதி அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த யுகாந்தர் அப்படிங்கிறது என்ன? புரட்சிகர வார இதழ். யுகாந்தர் அப்படிங்கிறது புரட்சிகர வார இதழ். இதெல்லாம் வந்து இந்த இயக்கங்கள்லாம் இந்த 1920களில் இந்த இதெல்லாம் வந்து தேக்கம் அடைஞ்சிருச்சு. 1902ல் இந்த பல ரகசிய சங்கங்கள் உருவானது. எப்போ தேக்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா 1920களில் தேக்கம் அடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த தேக்கம் அடைஞ்சதுனால தான் அந்த குழுக்கள்லேருந்து புதிய இயக்கங்கள்லாம் தோன்ற ஆரம்பிச்சது. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1932 ஜூன் 13 அன்னைக்கு சிட்டகாங் ஆயுத தாக்குதலில் பங்கேற்ற 2 புரட்சியாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரசு படைகளோட நேரடியாக மோதியதுனால கொல்லப்பட்டனர். 2 புரட்சியாளர்கள், 2 புரட்சியாளர்கள் வந்து அரசு படைகளோட நேரடியாக, இது கல்பனா தத் சம்மந்தமான விஷயந்தான், அதை தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அவங்க எழுதின நூலில் இங்கே குறிப்பிட்டு ஒருத்தங்களை சொல்லியிருப்பாங்க, அதுக்காக தான் இந்த பேராகிராஃபை பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1932 ஜூன் 13 சிட்டகாங் ஆயுத தாக்குதலில் பங்கேற்ற 2 புரட்சியாளர்கள் அரசு படைகளோட நேரடியாக மோதியதுனால கொல்லப்பட்டாங்க. ஸோ அவர்கள் வந்து தல்காட் கிராமத்தில் சாவித்ரி தேவி அப்படிங்கிற ஏழை பிராமண விதவியோட வீட்டில் தஞ்சம் புகுந்திருந்தாங்க. அங்கு நடைபெற்ற மோதலில் அரசு படைகளோட தளபதி பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் கேமரூன் வந்து கொல்லப்பட்டிருப்பார்.
ஸோ இதனை தொடர்ந்து தான் அந்த விதவை பெண்மணியையும் அவரது குழந்தைகளையும் கைது செஞ்சு தாக்குதலாளர்களுக்கு எதிராக சாட்சி அளிக்கும்படி அரசு பார்த்திங்க அப்படின்னா கடுமையான ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. இவங்களால தான் இறந்தாங்க, அவங்க உங்கள் வீட்டில் தான் தஞ்சம் புகுந்துருந்தாங்க, அதையெல்லாம் வந்து நீங்கள் சொல்லணும், சாட்சியாக சொல்லணும்னு சொல்லி கடுமையான ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பெண்மணி பார்த்திங்க அப்படின்னா அந்த பெண்மணிகிட்ட இருந்து அவங்களால எந்த ஒரு வாக்குமூலமும் பெற முடியலை. படிப்பறிவற்ற நிலையிலேயோ ஏழையாக இருந்த போதும் தங்கம் போன்ற பொருள்களுக்கு ஆசைப்பட்டு தன்னை விற்காமல் தியாகமும் துணிவும் காட்டிய அந்த பெண்மணியை பற்றி, அவரோட உயரிய பண்புகளை பற்றி கல்பனா தத் பார்த்திங்க அப்படின்னா அவரோட சுயசரிதையான சிட்டகாங் ஆர்மரி ரெய்டர்ஸ் அப்படிங்கிற நூலில் அவங்கள பற்றி எழுதியிருப்பாங்க. சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் அப்படிங்கிற அந்த நூலில் அவங்கள பற்றி எழுதியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த பேராகிராஃபில் இருக்குது. அதுதான் நாம் பார்க்குறோம். அடுத்ததாக சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல். சூர்யா சென் இவர் தான், சுஸ்மிதா சென். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தலைமையில் ஒரு சூர்யா சென் வந்து புரட்சிகர குழுவோட தலைவராக இருந்தார். அவர் எந்த இயக்கம் வச்சுருந்தார் அப்படின்னா அவரோட இயக்கத்துக்கு பேர் இந்திய குடியரசு இராணுவம்னு சொல்லுவோம். இவரோட இயக்கம் என்ன? இந்திய குடியரசு இராணுவம். ஃபஸ்ட்டு காந்தியவாதிய பாதையை பின்பற்றியிருந்தார். இறுதியில் போகும்போது இவரும் வந்து டென்ஷன் ஆகி புரட்சிகர குழுவுக்கு தலைவர் ஆயிட்டார். ஸோ அவரோட இயக்கத்தோட பேர் தான் வந்து இந்திய குடியரசு இராணுவம். எப்போ அந்த சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் நடந்தது அப்படின்னா 1930 ஏப்ரல் 18 நடந்தது. தாக்கிய இடங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிட்டகாங் படைத்தளம், காவல் நிலையங்கள், தந்தி நிலையங்கள், ரயில்வே, இதில் எல்லாம் வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. எதுக்கு? காலனி ஆட்சிக்கு நேரடியாக சவால் விடுக்கிறதுக்காக தான் இந்த சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் அப்படிங்கிறது நடந்தது. சிட்டகாங்கு தான் அந்த இடம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஆயுதப்படை தாக்குதல் அப்படிங்கிறது நடந்தது. காலனி ஆட்சிக்கு நேரடியாக சவால் விடுக்கிறதுக்காக இந்த சூர்யா சென் வந்து அந்த வேலையை பண்ணியிருப்பார். இது எதனால் எந்த நம்பிக்கையில் நடந்தது அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து யாரோட உதவியும் இல்லாமல் இந்திய இளைஞர்களாலேயே இந்த புரட்சி வந்து சாத்தியம் அப்படிங்கிறதையும் அந்த குழுவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னென்ன பண்ணார் அப்படின்னா தகவல் தொடர்புகள் எல்லாம் துண்டிச்சிட்டாரு, மறைஞ்சிருந்து தாக்குதல் பண்ணார். அது அந்த கொரில்லா போர் நடைமுறைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொரில்லா போர் நடைமுறையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தீரன் சின்னமலை அவர்களும் அந்த பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த கொரில்லா போர் நடைமுறை, மறைஞ்சிருந்து தாக்குறது, தகவல் தொடர்புகள் எல்லாம் துண்டிக்கிறது, இது வந்து எத்தனை வருஷம் நடந்துச்சு அப்படின்னா இந்த சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலுங்கிறது 3 வருஷம் வரைக்கும் நடந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நடந்தது? 1930 இருந்து ஏப்ரல் 18 ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, ஒரு 3 வருஷம் நடந்தது. எப்போ முடிஞ்சது அப்படின்னா எப்போ கைது செய்யப்பட்டாங்க இந்த சுஸ்மிதா சென் அப்படின்னா 1933 பிப்ரவரி கைது செய்யப்பட்டு தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. எப்போது? 1934 ஜனவரி 12. ஸோ பொங்கல் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலில் பங்கேற்ற முக்கிய பெண் போராளி யார் அப்படின்னா கல்பனா தத் தான். ஸோ இவருக்கு கொடுத்த தண்டனை, இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. 1934 ஜனவரி 12 அப்படின்னு சொல்லி இவருக்கு சூர்யா சென்னுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அதுவே இந்த போராட்டத்தில் பங்கேற்ற முக்கிய பெண் போராளியாக இருக்கக்கூடிய கல்பனா தத் வந்து நாடு கடத்தல் தண்டனை கொடுத்துருப்பாங்க. என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிட்டகாங் ஆயுத கிடங்கு வழக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இவரோட நூல் தான் நமக்கு சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் அப்படிங்கிற நூல். ஸோ வெளிநாட்டோட உதவியின்றி அரசாங்கத்தை எதிர்க்க முடியும் அப்படிங்கிறத இளைஞர்களுக்கு நிரூபித்து காட்டினாங்க. இந்த கல்பனா அவர்களும் அந்த நூலில் எழுதியிருப்பாங்க. சூர்யா சென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரட்சியை எப்படி நடத்தினாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து எந்த உதவியும் வாங்காமே நம்ம இந்திய இளைஞர்களை வச்சு அரசாங்கத்தை எதிர்க்க முடியும், இந்த மாதிரி தகவல் தொடர்பு துண்டிக்கிறது, மறைஞ்சிருந்து தாக்குதல் பண்ணுறதுன்னு 3 வருஷம் நடந்த போராட்டத்தை பற்றி அந்த புக்கில் எழுதியிருப்பாங்க. அதன் மூலமா இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான். ஸோ இதுதான் சூர்யா செனை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டது. நாம் இன்னும் அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸோட கராச்சி அமர்வு பார்ப்போம்.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்ட் 1 வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. பார்ட் 2 வீடியோவில் மிச்சம் பார்க்கலாம், மீதம் இருக்கிற பகுதிகளையெல்லாம் பார்க்கலாம். நன்றி.